ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் அதில் நெல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பல்லு ஃபுல்லாக பூண்டு நம்ம உரித்து அதை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிடலாம். நல்லா வதங்கும் பொழுதே நம்ம வந்து இதில் தேவையான அளவுக்கு நம்ம வெங்காயத்தை சேர்க்கணும். வெங்காயம் வந்து நம்ம 3 பெரிய சைஸ் இருக்கக்கூடிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துருக்கோம். அதை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்குங்க. இதில் நீங்கள் சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கும். இப்போது புளி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம், அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நார்மலாகவும் இன்னொரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடரும் சேருங்க. இல்லை ரொம்ப காரம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்தையும் நல்லா மசாலா மாதிரி வதக்கிடுங்க. இப்போது நம்ம கொத்தமல்லி தழை ஒரு கை நிறைய எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி உங்களுக்கு இந்த ஒரு பக்குவத்தில் வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இதில் இருக்க எல்லாத்தையுமே வந்து மாற்றிட்டு இதை நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம தோசை இட்லி கூட சர்வ் பண்ணும்பொழுது. இப்போ நம்ம சட்னி வந்து நல்லா இந்த பக்குவத்துக்கு அரைச்சாச்சு. இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீசேம் ஆயில், அதாவது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது தாளிப்புக்காக நம்ம கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரியும் பொழுதே நம்ம கருவேப்பிலை ஒரு 2 இனுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் வந்து சட்னி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துருங்க. இந்த ஆந்திரா காரம் உள்ளி சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பக்குவத்தில் நல்லா இருக்கணும். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தோசை இட்லி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சட்னி இது.